ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஈஸி ஸ்டெப்பு தான். இதுக்கு நறுக்கின தக்காளி, நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் சேர்த்து தக்காளியோட சாறு வர அளவுக்கு நல்லா ஜூஸியாக பிணைஞ்சி கையாலேயே பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா கையாலேயே மசித்து எடுத்துருக்குறேன். இது கூட ஒரு எலுமிச்சப்பழம் சைஸு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், தேங்காய், பச்சை கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, ஒரு 3 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதங்கி தாளித்ததுக்கப்புறமா நம்ம அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக இதில் 2 கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைசல் கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ சாலை மீன், வாழை மீன் எல்லாம் நான் கழுவி வச்சுருக்கிறேன். இதில் சாலை மீனை மட்டும் நம்ம அந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னுமே அடுப்பில் வைக்கலை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அடுப்பில் வைக்கணும். மீனை ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். வாழை மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப முள்ளாக இருக்கும். அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி சேர்க்கல. இது எல்லாமே குட்டி குட்டி சாலை மீன் தான். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கண்டு வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராகவே மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.